இந்த காத்து இருக்குல்ல, இந்த காத்து குளிர் காத்தா தான் வீசி கொண்டு இருக்குது. நெல் மணிகளை பார்க்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு. கனடாவில் இந்த மாதிரி குளிருமா, லண்டன்ல குளிருமா, பிரான்ஸ்ல குளிருமா? பயணத்தடையில இதுக்குள்ள நிக்கிறார்கள். திடீரென்று தான் மழை வந்திருக்கு போல இருக்கு. குளிருதடி மாலா, கீட்டரா போடு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டுவில் என்ற ஊரில் இதில் இருக்கிறது மட்டுவில் பன்றித்தலச்சி அம்மன் கோயில். இந்த இடத்துக்கு நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு பதிவு ஒன்றுக்காக சாவகச்சேரிக்கு போயிருந்தேன். அந்த பதிவு இன்றைய நாளில் மேற்கொள்ள முடியாது, அதனால் திரும்ப வீடு நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். இந்த காணொலியை பதிவு செய்யணுமென்று நான் யோசிக்கவே இல்லை. பதிவு செய்யணுமென்று யோசிச்சிருந்தா சாவகச்சேரியிலிருந்து வீட்டை போகும் வரைக்கும் பதிவு செய்திருப்பேன். ஆனால் நாங்கள் சாவகச்சேரிக்கு போகும்போது ஓரளவான மழை தான் இருந்தது. ஆனால் சாவகச்சேரியிலிருந்து அப்படியே A9, அதாவது யாழ்ப்பாணம் காண்டி பிரதான வீதியால் வந்து மீசாலை சந்தியால் புத்தூர் பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் பயணம் செய்து வரும்போது படப்பிடிப்பாளர் பின்னிக்கு வந்து சொல்கிறார், குளிர் உங்களுக்கு குளிர். நான் என்னடா குளிர் என்று சொல்லி போட்டு வந்தேன். நாங்கள் சரியா பன்றித்தலச்சி மட்டுவில் அம்மன் கோயில் பகுதியை வந்தடையும் போது உண்மையிலேயே என்ன அறியாமலே அந்த குளிர்ன்றது வெளிப்படையாகவே என்னால் உணரக்கூடியதாக வந்துடுது. சில வேளைகளில் வாகனம் ஓடிக்கொண்டிருந்ததால் எனக்கு அந்த எண்ணம் இருக்கையிலே என்னவோ தெரியல. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு குளிர தொடங்கிடுது. பிறகு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அதில் நின்றுனாங்க. அதில் நின்றா பல்லடிக்காத குறையாக குளிர். உண்மையை சொல்ல போனால் நாங்கள் ஒரு மலை நாட்டில் நிற்கிற மாதிரியான உணர்வு இந்த நேரத்தில் வருது. என்னென்னா, ஏற்கனவே நாங்கள் நுவரேலியாவுக்கு பயணம் செய்திருந்தோம். அந்த நேரத்தில் அங்கே 11 பாகை சீல வெப்பநிலை இருந்தது. அந்த நேரம் கடுமையான குளிர். என்ன, இரவு படுக்கைக்க 11 பாகை சீல இருந்தது. மாலை வேளைக்கு பிறகெல்லாம் 14, 13, 16 அந்த மாதிரியான நிலையில தான் இருந்தது. அது கடுமையாக குளிர்ந்தது. வாகனம் பிடிக்காத அளவுக்கு அங்கே இருந்தது. ஆனால் இப்போ இங்கே வாகனம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. காரணம், நாங்கள் வெளியில் நனைஞ்சு கொண்டு போகல. உள்ளுக்கு முச்சக்கர வண்டிக்குள்ளே இருந்து போகிறதால அந்த தன்மை தெரியலையோ தெரியல. ஆனால் அந்த வயல்வெளி பகுதியில் போகும்போது குளிர் நாட்டில் போய் நிற்கிற மாதிரியான உணர்வு எங்களுக்கு தெரியுது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து இப்படியே பயணம் செய்து எங்கள் வீடு வரைக்கும் போகிறோம். போகும்போது இந்த வயல்வெளி வீதி எப்படி இருக்குது, அந்த தோற்றங்கள் எப்படி இருக்குது, உண்மையிலே எனக்கு அந்த பகுதியில் போகும்போது இன்னும் குளிர் அதிகமாக இருக்கா இல்லையான்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மரத்துக்கு கீழே வந்து நின்று தான் நாங்கள் இந்த காணொளி முன்னோட்டத்தை பதிவு செய்த நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். இப்போ நான் என்னுடைய கையடக்க தொலைபேசியில் பார்த்தா 26, 27 பாகை சீல தான் வெப்பநிலை நிற்குது. ஆனால் இதே இப்படி குளிர் தானே யோசிச்சு பாருங்க. மாசிப்பனி மூசி பெய்கிற காலத்தில் இருக்கிற மாதிரி குளிர் தான் எங்களால் உணர முடியுது. பாருங்க, நிறைய பேர் பயணங்கள்ல வந்து பயணத்தடையில இதுக்குள்ள நிற்கிறார்கள். திடீரென்று தான் மழை வந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா நாங்கள் போகைக்கையும் பெரிய அளவு மழை இல்லை. இப்போ இந்த வீதியில இடப்பக்கம் பாருங்க, உண்மையிலேயே இந்த காட்சியை பார்க்கவே நல்லா இருக்குது. காற்று எவ்வளவு வேகமா வீசி கொண்டு இருக்குன்னு பாருங்க. இந்த நெல் மணிகளை பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. ஏற்கனவே நான் இந்த பகுதிக்கு வந்து இந்த பச்சை பசையில் 2 வயல் இருக்கும்போது எப்படி இருந்ததுன்றதை காட்டினேன். இப்போ இந்த தோட்டத்தை பார்க்க உண்மையிலேயே சொல்லி வேலை நல்ல வடிவா இருக்குது. இந்த பகுதியை பாருங்க, பொன்னிறமாக மாறிய நெல் மணிகள் கொஞ்ச நாள்ல அறுவடைக்கு போடுவார்கள். இந்த பக்கம் மட்டும்தான் வயலான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வேலை பக்கம் திரும்பி பாருங்க, இங்காலேயும் வயல் தான். இந்த தூரத்துல பாருங்க, இந்த ஒரு புகார் மூட்டமான நிலை தெரியுது. ஏற்கனவே எதிர்ப்பு கூறப்பட்டதுதான். குளிரான காலநிலை நிலவும், குளிரான காற்று வீசும் அண்டு. நாங்கள் இந்த பக்கம் பாருங்க, இந்த 2 பக்கத்தையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு போறேன். சரி, இனி இந்த பக்கமாக போவோம். இங்கே பாருங்க, இதில் வெண்டி தோட்டம். இந்த வெண்டி தோட்டத்தை ஏற்கனவே நான் காணொலியாக பதிவு செய்தேன். குளிர் காற்று வீசுதே, யாழ்ப்பாணத்தில் குளிரது, மட்டக்களப்பில் குளிரது, வவுனியாவில் குளிரது, நுவரேலியாவில் குளிரது, வெளியில மோக பயமா கிடக்கு. இந்த பாட்டை போட்டு விட கட்டாயம் விட்டாமே. என்ன, நான் ஒரு பாடகர்.
கொஞ்ச நேரம் வெளியில நிக்கிற மாதிரி ஒரு இது செய்வோம் போட்டி. ஐயோ இப்ப போய் வரணும் வெளி மாவட்டத்துக்கு உந்துருளி பைக்ல போய் வரும். எப்படி இருக்கு? நான் குளிரூட்டிக்குள்ள இருந்திருக்கிறேன். ஏசிக்குள்ள ஏசியில 16ல விட்டுட்டு நான் இருப்பேன். ஆனா இது 27 26ல எப்படி குளிருதாப்பா. இந்த வானிலையை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குளிருமண்டு. அந்த நாட்டில் பனி மட்டும்தான் பெய்யல, மற்றபடி குளிருது மக்களே. சரி, நாங்கள் இப்போ புத்தூருக்கு வந்துட்டோம். அதாவது குடியிருப்புகள் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஓரளவு குளிர் குறைவாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு குளிர் குறையலை, அப்படியே தான் இருக்கு. புத்தூர் சந்தைக்கு வந்து விட்டோம். படப்பிடிப்பாளர் சொல்றார், இந்த நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கணுமா, வித்தியாசமான மகிழ்ச்சியா இருக்குமா. அதான் உண்மைதான். அச்சோ அச்சோ அச்சோ, ஆக்கள் எல்லாரையும் பார்க்க பாக்குறாங்கடாடே. எல்லாரும் நடங்கி கொண்டு தான் போறோம் தெரியுமோ. சிறுப்பட்டி பாருங்க, இந்த வீதி போட்டாச்சு. இதையும் காட்டணும் கொண்டு பல நாள் யோசிச்சேன் நான், காட்டியாச்சு. ஆனால் தண்ணி அங்கால ஏறி போகாதுன்னு நினைக்கிறேன். ஏனெண்டா அங்கால பிட்டி, அதாவது தண்ணி எந்த பக்கம் போகணுமென்று நினைக்கிறார்களோ அந்த பக்கம் கொஞ்சம் பிட்டி. இந்த சரியான வாய்க்கால் அமைப்பு அங்கால செய்யலை. அங்கால செய்தால் தான் இதில் தண்ணி நிற்காமல் போகும். இப்போ பாருங்க, கான்கிரீட் வீதி போடப்பட்டிருக்கு எங்களுடைய ஊரில். இந்த மலைக்குள்ளே தான் போட்டு முடித்தவர்கள். குளிர்தடி மாலா, கீட்டரா போடு. மக்களே, வீட்டை வந்தாச்சு. இப்போவுமே மழை துமிச்சு கொண்டு தான் இருக்குது. சாதுவான மழை துமிச்சு கொண்டு இருக்கு. இந்த பக்கமாக சூரியன் கண்ணை காட்டுற. தம்பி டே, ஒன்றுக்கும் பயப்படாத, நான் வந்துட்டேன். உன்னை குளிருக்குள்ளே வச்சிருக்க மாட்டேன், உன்னை கறக்க வைக்கிறதா என் நோக்கம். இப்போ குளிர் இப்படியே காலநிலை இருக்க மாதிரி தான் நானும் இப்போ இந்த பழைய நிறத்துக்கு வந்துடுவேன், வெயிலுக்குள்ளே போகாமல். சரியா? மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தோட்டம் செய்கிறவர்கள், வேறு வேறு வெளியிலேண்டு பணி செய்கிறவர்களினுடைய நிலைன்றது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வானம் வெளிக்குமான்றது எனக்கு தெரியலை. இன்றைக்கு இரவைக்கு பிறகு தான் வெளிக்குமென்று சொல்லப்பட்டிருக்குது. காற்று பாருங்கோ வீசிக்கொண்டு தான் இருக்குது. பார்ப்போம் இதில் என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். குளிர்தா இல்லை இது ஒரு கதை வந்து பார்ப்போம். அச்சோ, இப்படி இந்த குளிருக்குள்ளே பள்ளிக்கூடத்துக்கு நிற்கலாம், பள்ளிக்கூடம் போகலாம், விடிய குளிச்சுட்டு போகணுமே. இப்போது யாழ்ப்பாணத்தில் என்ன நிலையில் வானிலை இருக்குன்றது சொல்கிற மாதிரியான ஒரு குட்டி காணொலியாக இருந்திருக்கும். எங்களுடைய நாட்டில் வர குளிர் அளவுக்கு நீங்கள் இப்போ வாழ்கிற நாட்டில் வருமா? கனடாவில் இந்த மாதிரி குளிருமா? லண்டனில் குளிருமா? பிரான்ஸில் குளிருமா? எங்கள் நாட்டில் தான் கடும் குளிர் வீசி கொண்டிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லாம் இதை விட பல மடங்கு குளிர் உரைச்சு 10-15 உடுப்பு போட்டுக்கொண்டுலாம் வேலைக்கு போகிறீங்க, அது எனக்கு தெரியுது. ஆனால் அந்த குளிரோடு இதை ஒப்பிடும்போது குறைவு தான். இந்த காற்று இருக்குல்ல, இந்த காற்று குளிர் காற்றா தான் வீசி கொண்டு இருக்குது. முகத்தில் வந்து அடிக்கும்போது அப்படியே அந்த குளிர்மையை உணர முடியுது. எனவே இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கு நன்றிகள்.
உங்களுடைய நீங்கள் இப்போ வாழ்கிற நாட்டில் வெப்பநிலை எவ்வளவுன்றதை மறக்காமல் பதிவு செய்யுங்க. இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.